கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வரும். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு ஜார்க்கண்டில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நேற்று நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த நேற்று நடந்திருக்கும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அதில் 47 votes வாங்கி சம்பை சோரன் அவர்கள் அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஜார்க்கண்டில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 43 votes இருந்தால் போதும். ஸோ 47 votes வாங்கியிருக்காரு. மோர் தேன் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் 12th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்டா அவர் தான் இருக்க போகிறார். சரிங்களா? சம்பை சோரன் அவர்கள் 12th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் ஆனனால இவர் வந்திருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நமக்கு சிலபஸில் ரிலேட் பண்ணுற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. சில அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, கிராமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்தியாவை சேர்ந்து கொஞ்சம் பேர் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அந்த மாதிரி 2-3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இங்கே ஒரு ஒன் ஆஃப் த ஆர்டிகல் இருக்குது. என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, Shiva temple in Gudalur gets state's first robotic elephant அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட்டிக் எலிஃபெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூடலூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். robotic elephant was handed over to Shiva temple in Gudalur by Voices for Asian Elephants NGO on Sunday அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரொபாட்டிக் எலிஃபெண்ட் அப்படிங்கிறவங்கள யார் இது பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ஸஸ் ஃபார் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய NGO தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது. ஆனால் கேரளாவில் இதுக்கு முன்னாடியே கேரளாவில் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தீஸ் ரொபாட்டிக் எலிஃபென்ட்ஸ் ஹவ் பின் டொனேட்டட் டு டெம்பிள்ஸ் அக்ராஸ் கேரளா டு எண்ட் த ஆஃபன் கிரிட்டிசைஸ்டு ப்ராக்டிஸ் ஆஃப் மெயின்டைனிங் எலிஃபென்ட்ஸ் இன் கேப்டிவிட்டி அட் டெம்பிள்ஸ். ஸோ கோயில்கள்லேயே நம்ம அந்த யானைகளை வச்சிருக்கிறது ஒரு குற்றமான செயல் தான். ஓகேங்களா? ஸோ அது அந்த எலிஃபென்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எலிஃபென்ட்லாம் எப்பயுமே ஒரு ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலிஃபென்ட் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அனிமலாக இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நம்ம தனியாக கோயிலில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதாபிமான செயல் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். எலிஃபென்ட்டு காடுகளில் தான் இருக்கணும், கோயில்களில் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன ஒரு மாற்று வழியை கொண்டு வரலாம் அப்படின்னா ரொபோட்டிக் எலிஃபென்ட்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரளா ஃபுல்லாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரொபோட்டிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறது 11 அடி 11 feet இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 800 kgs வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரொபோட்டிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொபோட்டிக் எலிஃபென்ட் பார்த்தோம்னாலே தெரியுது, மோரார்லெஸ் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரொபோட்டிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறது கூடலூரில் வந்திருக்கு. வாய்ஸஸ் ஃபார் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு NGO தான் இந்த ஒரு விஷயத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நமக்கு எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா ஹானர் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலில் பாரத ரத்னா விருதுகள் எப்படி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு தேவைப்படாது. அடுத்தது எ கிரிட்டிக்கல் வியூ ஆஃப் சானிடேஷன் மிராக்கிள் இன் ரூரல் இந்தியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரல் இந்தியாவில் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸை மட்டும்தான் இந்த இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீப்பாக நம்ம போக தேவையில்ல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டாய்லெட்ஸ் யூசேஜை பற்றி சொல்கிறாங்க. டாய்லெட்ஸ் இருந்தாலும் டாய்லெட்ஸ் கட்டுறது ஒரு விஷயமா இருந்தாலும் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறது வேற ஒரு விஷயமா இருக்குது. டாய்லெட்ஸ் கட்டுறவங்க எல்லாருமே டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட அந்த ஸ்வச் பாரத் மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீப்பாக நம்ம போக தேவையில்லை. சரிங்களா? ஸ்வச் பாரத் மிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்த அளவுக்கு டீப்பாக தேவைப்படாது நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அண்ட் உத்தரப்பிரதேஷ் மாடல் டு டேக்கிள் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ உத்தரப்பிரதேசில் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது என்ன உத்தரப்பிரதேஷ் மாடல்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உத்தரப்பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மால் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் சரியான ஊட்டச்சத்து போகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு அதில் அவங்க கொஞ்சம் பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்காங்க இப்பயுமே. தமிழ்நாடு அதில் கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பெட்டர் ஸ்டேட்டாக இருந்தாலும் உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, குறைபாடுகள் இருக்கதா செய்யுது. ஸோ அந்த ஒரு குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கவங்க இல்லையா, ஸோ அவங்கள ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கான சப்போர்ட்டையும் அரசாங்கமே கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவைப்படக்கூடிய அந்த நியூட்ரிஷியஸ் உணவுகள் இருக்கு இல்லையா, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டுக்கே போய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அரசாங்கத்தோட மேற்பார்வையில் நடக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. மகளிர் சுய உதவி குழுக்களை
நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசில் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் மாடல் டு டேக்கிள் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு மெத்தடை மற்ற மாநிலங்கள் எங்கெல்லாம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும், ஸோ அவங்கள அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மகளிர் சுய உதவி குழுக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு இவங்களோட உதவியை நாடி இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இன் டேக்லிங் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடில் விமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதுக்கான ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் தான் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்னா, பை சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி பேஸ்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் லெட் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்னால நடைமுறைப்படுத்தக்கூடிய அவங்க வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம இந்த மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தீஸ் என்டர்பிரைசஸ் ப்ரொடியூஸ் ஃபோர்ட்டிஃபைட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் பிரெக்னென்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு மகளிர் சுய உதவி குழுக்களை மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மூலியமா இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க கிராமப்புறங்களே இருக்கனால அவங்களே தேடி போய் அந்த பிரெக்னென்ட் மதர்ஸ், அந்த தாய்மார்கள் வீட்லையும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வீட்டுக்கே போய் கொடுக்குறாங்க. ஹோம் ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வீட்டுக்கே போய் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் உத்தரப்பிரதேஷ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஏன் இதை பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், தமிழ்நாடு அவங்க வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறாங்க. ஏன்னா மால் நியூட்ரிஷனில் நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டில் தான் இருக்கும் இன் கம்பேரிசன் டு உத்தரப்பிரதேஷ்னு பார்க்குறப்போ. உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கனால உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய கவர்னன்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க மொத்தமா. சரிங்களா. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஐடியா அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இங்க கொடுத்துருக்காங்க. அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸ்ல அவங்களை யூஸ் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த வேவா இங்க நம்ம இதை பார்த்துருக்கோம். இந்த ஐடியா நமக்கு முக்கியமா இருக்கு எக்ஸாம்ல. ஓகேங்களா. ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கிறப்போ உங்களோட ஒப்பீனியனை எழுத சொல்றப்போ அந்த இடத்துல இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. உத்தரப்பிரதேசில் இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களை வச்சு எந்த ஒரு திட்டம் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அது 3 அப்ஜெக்டிவாக நமக்கு தருது. ஓகேங்களா. ஸோ விமன் இந்த திட்டமே கூட அவங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத தருது. அவங்க கையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி ஒரு நியூட்ரிஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்போ 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் ஆகுறாங்க. அந்த பெண்கள் அவங்க அந்த ஒரு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வராங்க. அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் வருமானம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அந்த தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறதும் வருது. சரிங்களா. ஸோ அப்போ 3 விஷயத்தை இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாகவே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது, நல்ல ஐடியாவாக இருக்குது. இந்த ஐடியாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா தூக்கி ஆன்சர் இந்த ஒரு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா. ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இந்த சைடு இருக்கக்கூடிய பேஜஸ்லாம் பெருசாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல குவாட் சம்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாட் சம்மிட் இந்த சென்ஸ் நமக்கு தெரியும், யூஎஸ், இந்தியா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா, இவங்க 4 கண்ட்ரியும், யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா 4 கண்ட்ரியும் நம்ம வேர்ல்டு மேப்பில் எடுத்து மார்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஒரு குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிற இந்த ஷேப்புக்கு வருவாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் அந்த குவாட்ரிலேட்ரல், இந்த குவாட் அப்படிங்கிற பேருக்கான பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்கமாக இருக்குது. குவாட் சமிட் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் குவாட் சமிட் யூஎஸில் அவங்களுக்கு அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும் போது, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், அதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை.
அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிராமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நேற்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமி அவார்ட்ஸில் இந்தியாவை சேர்ந்த யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் இந்த RRRல ஒரு பாட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சக்தி, இவங்க தான் இந்த சக்தி பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆல்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சக்தி பேண்டில் இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசைன், உஸ்தத் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு ஒரு நபர் இருப்பார். ஸோ அவரோட அந்த தனிப்பட்ட முறையில் அஸ் வி ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்பம் எழுதியிருப்பார். ஒரு ஆல்பம் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஆல்பத்துக்கும் வந்து இந்த கிராமி விருதுகள் கொடுத்துருக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கிராமி விருதுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு கேட்டதில்லை. பட் ஸ்டில் இந்தியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பேர்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக போக தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் பேஜில் இங்கே மியான்மர் ஃபோர்ஸஸ் ஃப்ளீ இன்டு பங்களாதேஷ் ஆஃப்டர் கிளாஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மியான்மரில் என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, மியான்மரில் 2021 வரைக்கும் ஆங் சாங் சூக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பெண் தலைவர் தலைமையில் தான் அங்கே அரசாங்கம் டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்களாட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நாட்டு ராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங் சாங் சூக்கி அப்படிங்கிறவங்கள பொய்யான வழக்குகள் மூலயமா அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு மியான்மரில் ராணுவ ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ மியான்மரை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நிறைய இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குழுக்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் மியான்மர் ராணுவத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா, குறிப்பாக போன வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன குழுக்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மறந்துட்டு ஒன்னா சேர்ந்து ராணுவ அந்த மியான்மர் ராணுவத்தை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன சின்ன குழுக்கள் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கிறனால இவங்க நிறைய இடங்களை வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிட்டே வராங்க. அந்த மியான்மரில் இருக்கக்கூடிய உள்நாட்டு குழுக்கள் அப்படிங்கிறவங்க மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு சண்டையில தான் மியான்மரோட ராணுவம் அந்த சண்டையை தாக்கு பிடிக்க முடியாமல் பங்களாதேஷ்குள்ளே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இதை சார்ந்து நம்ம இந்தியாவை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அகதிகள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. மியான்மரை நம்பியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். என்ன ப்ராஜெக்ட் அப்படி பண்ணோம்னா, கலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு காரிடார். ஓகேங்களா? கலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? கலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார். இந்த நேம் கூட இன்னொரு தடவை எழுதுறேன். கலாடன் காரிடார் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதனால பெரிய அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்தியாவோட இந்த ஒரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கறது. கலாடன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? KALADAN, கலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த கலாடன் திட்டம் அப்படிங்கிறது பாதிப்படையும். அதே மாதிரி அகதிகள் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ரெஃப்யூஜிஸ் ப்ராப்ளம் வந்து இந்தியாவோட அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு உள்ள வருவாங்க. அதனால ஒரு டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரத்திலிருந்து இந்தியாவோட நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் முக்கியமான விஷயம் இந்த கலாடன் ப்ராஜெக்ட் தான். கலாடன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்தியா லெவலில் அந்த கிராமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வேர்ல்டு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நாலாவது முறையாக அவங்க பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிற அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. மிட் நைட்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்களோட அந்த ஆல்பத்துக்கு வந்து இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிற கிராமி அவார்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா 4வது டைமாக அந்த பெஸ்ட் அவார்டு அப்படிங்கிற அந்த கிராமி அவார்டு பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிற கிராமி அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13வது தடவையாக இவங்க அந்த கிராமி அவார்டு அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற யாருக்கெல்லாம் அந்த கிராமி அவார்டு, மற்ற கேட்டகரிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ டீப்பாலாம் நம்ம கிராமி அவார்ட்ஸ்குள்ளே போக தேவையில்ல. முக்கியமான விருதுகள் யார் அந்த இந்தியாவை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதோட நமக்கு முடியுது, இந்த டெய்லர் ஷிஃப்ட்டோட முடியுது. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரொபோட்டிக் எலிஃபண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடலூரில் இருக்கக்கூடிய
சிவன் டெம்பிளில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்திருக்கு. அடுத்தது அந்த உத்தரப்பிரதேசோட மால் நியூட்ரிஷனுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த ஐடியா நமக்கு முக்கியமாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிராமி விருதுகளை பார்த்துருந்தோம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரம் அதை சார்ந்து இந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.